திடீரென தேயிலை தோட்டத்துக்குள் இறங்கிய ஜனாதிபதி அனுர பெருந்தோட்ட மக்களை சந்தித்து அன்பாக பேசிய ஜனாதிபதி முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் மத்திய மாகாண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நுவரேலியாவுக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மலையக பெருந்தோட்ட மக்களை சந்தித்து சுமூகமான உரையாடலில் இன்று ஈடுபட்டுள்ளார். எங்களை பார்க்க வந்த ஒரே ஜனாதிபதி நீங்கள்தான், இவ்வாறு பெருந்தோட்ட மக்கள் நெகிழ்ச்சியாக கூறியுள்ளனர். எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்வேன்னு கேட்டாங்க. 10 வேலை ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ இருக்கிறீங்க? 20 கிலோ 10 අපිට ගොඩාක් ඒක තියෙනවනේ මම බලන්නේ. අපි සතුටින් මාත්‍ය මේ වගේ අපි බලන්න අපි ඉන්න සතුටි කොයි මාත්‍යත් මේ අපි බලන්න ආන්නේ. எப்படி ஜனாதிபதி நீங்கள் எந்த ஜனாதிபதியுமே எங்களை பார்க்க ஒரு நாளைக்கு வந்ததில்லை. நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது இல்லாமல் சம்பளம் 700 கூட்டி கொடுத்துருக்கீங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது எங்களுக்கு இந்த ரோட்டுக்கு பஸ் வேணும் சார். ஸ்கூல் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இப்படி வந்தது ரொம்ப சந்தோஷம். අපිට මේ පඩි වැඩි කරලා දීපු එකට ගොඩාක් ස්තුතියි. எப்படி Waidiak Andy. Waidiak ni. கோடி நன்றிகள் சார். கோடி நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். உங்கள் கால் இந்த மண்ணில் பட்டது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க சார். அப்படி ஒரு சந்தோஷம் சார். பேச இயலாத அளவுக்கு சந்தோஷம் சார். හොඳින් කරගෙන යනවා සර්. අපි 1750ක් ඉල්ලලා උද්ඝෝෂණය කරා. දෙතුන් පාරම උද්ඝෝෂණය කළත් අපිට ඒ ගාන හම්බුන්නේ නැහැ. ඒ වුණාට ඔබතුමා ජනාධිපති වුණාට පස්සේ අපි ඉල්ලපු ගාන අපිට හම්බ වුණා. ඒ හින්දා අපි ගොඩාක් සතුට වෙනවා. ස්තුති කරනවා. சரியான சந்தோஷம் சார். யாழ்ப்பாணத்திலிருந்து மேலதிக ராணுவத்தை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்போம். அமைச்சர் விமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் இன்று தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் ஆவரங்கால் தொண்டமனாறு B33 வீதியின் புனரமைப்பு பணியின் ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் காலை 8:30 மணிக்கு அச்சிவேலி பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுக்கு தெரியும் 30 வருட யுத்தம் மட்டுமில்லை, 100 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு பிரச்சனை இங்க இருக்கின்றது சொல்லி நாங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு மக்களுடன் இணைந்த ஒரு அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்லுகின்றோம். நான் ஒரு பிரச்சனை கேட்க விரும்புவதை உங்களிடம் 2024 අන්දතෝලගේ දේශීය මාර්ග ශක්ති ආණ්ඩුව ආවට පස්සේ ඔබතුමාලා මේ ප්‍රදේශයේ මිනිස්සු විදියට කාන්තාව විදියට මේ උතුරේ දෙමළ පුරවැසියෙක් වීම නිසා ඊට කලින් ඔබතුමාලා මොනවා හරි තත්ත්වයක් මුක්ති විඳිනා ඊට වඩා අද මේ අවුරුද්ද ඇතුළතදී ඔබතුමාලා යම්කිසි සාහනශීලී මට්ටමක් තියෙනවද නැද්ද කියන එක මට කියන්න.
எனக்கு ஒரு விடயம் உங்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. கடந்த காலங்களில் இங்குள்ள மக்கள் வந்து இந்த பிரதேசத்து மக்கள் பெண்கள் நீங்கள் எதிர்கொண்ட அந்த பிரச்சனைகளை விட இப்பொழுது இந்த வருடம் அளவில் நீங்கள் வேறு ஒரு வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்குரிய ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் வாழ்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறீர்களா என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு விளங்கிச்சா? கடந்த காலத்தை விட இப்பொழுது வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றதா? அல்லது நீங்கள் இலங்கையில் தமிழர்களாக இருப்பதனால் உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுவது என்று சொல்லி உங்களுக்கு விளங்குகிறதா? අපි දන්න ප්‍රශ්න ප්‍රමාණයක් තියෙනවා. මම කියන්න හදන්නේ අර අපි මොකක්ද කරමින් ඉන්නේ කියන. අපි කොහෙටද යන්නේ කියන්නේ. நான் சொல்ல எங்களுக்கு தெரியும் சில விடயங்கள். நான் இங்கே சொல்ல வருவது நாங்கள் எதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. නේද? අපි කොහෙටද ගමන් කරමින් ඉන්නේ කියන එක තේරුම් ගන්න මම හිතනවා ඔබතුමාට මේ මාස 14 ප්‍රමාණවත්. நாங்கள் எதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு இந்த 14 மாத காலப்பகுதிகள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். අපි ඒ නිසා අපි ජාතිවාදයෙන් තොරව උතුරේද දකුණේද නැගෙනහිරද හැම කෙනාට දෙමළ මුස්ලිම් සිංහල හැම කෙනාට සමාන පුරවැසියන්ට සලකනවා කියන එක ජීවිතෙන් ඔප්පු කරමින් යන ආණ්ඩුවක්. நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த நாட்டில் வடக்கிலா கிழக்கிலா தெற்கிலா இருந்து வந்தவர்கள் என்பது இல்லை, சிங்களவர்களா தமிழர்களா முஸ்லிம்களா என்பது இல்லை, அனைவரையும் ஒரே விதமான பார்வையில் இந்த அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வோம் என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. අපි ආවට පස්සේ ආරක්ෂකංශත් එක්ක සාකච්ඡා කරලා අපි කියලා මම හිතන්නේ දැන් දිසාපතිතුමා දන්නවා ආණ්ඩුකාරතුමා දන්නවා ආරක්ෂක වශයෙන් අත්‍යවශ්‍ය නොවන හමුදා කඳවුරු ගණනාවක් නැවත නිදහස් කළා ජනතාවට සහ ප්‍රාදේශීය ලේකම්තුමාට ලබා දීලා තිබෙනවා. உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த அரசாங்கத்தினை பொறுப்படுத்த பிறகு இங்குள்ள அரசு அதிபர் மற்றும் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும் பாதுகாப்பு அமைச்சருடன் பாதுகாப்பு செயலர்களுடன் நாம் கலந்துரையாடி இங்கே பாதுகாப்புக்கு மேலதிகமாக இருக்கும் படையினரை வந்து நாம் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த இடங்களை வந்து அரசாங்கத்தில் அரசு அதிபர்களுக்கு மீண்டும் அதை கையளித்திருக்கின்றோம். ඒකේ ලයිස්තුව දිසාපතිතුමා ගාව තියෙනවා. அதற்குரிய ஆவணங்கள் எங்களுடைய அரசு அதிபர்களிடம் இருக்கின்றது. ඒ වගේම අපි පෞද්ගලික ජනතාවට අයිති ඉඩම් විවිධ කාලවල ආරක්ෂකංශ රන් කියන යුද්ධ කාලෙදී ඒවා නිදහස් කරගෙන යනවා. அதுபோல தனிப்பட்ட மக்களுடைய காணிகளை வந்து மீண்டும் யுத்த காலத்தில் கைப்பற்றப்பட்ட தனிப்பட்ட மக்களுடைய காணிகளை மீண்டும் நாம் கையளித்துக் கொண்டு செல்கின்றோம் மக்களிடமே. ඒ නිසා සමහර ඒවා නිදහස් කරගන්න බලපාලා තිබෙන සමහර පොඩි පරිපාලන ප්‍රශ්න. ஆனால் சில காணிகளை விடுவித்துக் கொள்வதில் சில சட்ட சிக்கல்கள் மற்றும் ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றது. அதனையும் நாம் கலந்தாலோசிக்கின்றோம். සමහර තැන්වල අයිතිකාරයව හොයාගන්න බැහැ. சில இடங்களில் உண்மையான அந்த காணிக்குரிய பொறுப்பாளிகளை அதாவது உரித்தவர்களை நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இல்லை. සමහර තැන්වල ප්‍රාදේශීය ලේකම්වරු එක බාර ගන්න අවශ්‍ය කරන මහන්සිය වෙන්නේ. சில இடங்களில் அந்த பிரதேசத்தில் உள்ள பிரதேச செயலர்கள் வந்து அந்த காணிகளை மீள பெற்றுக்கொள்வதற்கான ஆவணப்படுத்தல் முறையினை சிலது காலம் தாழ்த்தி கொண்டு செல்கிறார்கள். இடத்தை கொடுப்பதற்கு நாம் தயார் என்று கூறினாலும் வேலி அடைப்பதற்கு காசு இல்லை என்று கூறுகிறார்கள். අපි අනිවාර්ය වශයෙන්ම ජනාධිපතිතුමාට අපි ආණ්ඩුවක් වශයෙන් පොරොන්දු වෙච්ච විදිහට පෞද්ගලික ඉඩම් සහ ඒ වගේම ආරක්ෂක අමාත්‍යාංශම කියලා තිබෙනවා මේ සමහර ආරක්ෂක කඳවුරු උතුරේ ආරක්ෂාව වෙනුවෙන් අවශ්‍ය නැහැ කියලා ඒවල ලබා දීමට පැහැදිලිව කැමැත්ත ප්‍රකාශ කළා තිබෙනවා. நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தினை பொறுப்படுத்த பிறகு நாம் கூறியிருந்தது போல இந்த பாதுகாப்புக்கு மேலதிகமாக இருக்கின்ற இந்த காணிகளை நாம் விடுவிக்க முனைந்துள்ளோம். அதுபோல நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் கூறியிருக்கின்றோம் இங்குள்ள பாதுகாப்புக்கு மேலதிகமாக படையினரையும் நாம் இங்கிருந்து விலக்குவதாக சொல்லி